நாங்கள் வந்து தங்கக்கோட்டைன்ற படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அதில் வந்து சார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் ஒரு 2-3 கதையை சொன்னாங்க. ஒரு கதை நல்லா இருந்தது, அதை நாம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து 3 ப்ரொடியூசர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் சாரும் இருக்காரு, ஒரு மியூசிக் டைரக்டரும் எங்கள் ப்ரொடியூசராக இருக்காரு, நானும் ப்ரொடியூசராக இருக்கேன். ஹீரோவை பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவங்க வந்து ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. ஒளிவான்ற ஒரு மேடமும் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு யூத் கேரக்டர் ஒரு 4 பசங்க பண்ணியிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். அதில் ஒரு பையனுக்கு தான் இந்த மாதிரி ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இது பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணி பல இடத்துல நாங்கள் வாய்ப்பு தேடி போனோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு வரல. அதனால் நாங்களே ஒரு முடிவு பண்ணி நாங்களே படம் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து நாங்களே தான் பண்ணியிருக்கோம். படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த நாளைக்கு 8ஆம் தேதி படம் திரைக்கு வருது. தமிழகம் எங்கும் இந்த படம் நல்லா ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. என் பேர் விஜய் சேனாபதி. நான் கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட். எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துல எப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, முதல்ல நான் பேசிக்கா ஹோட்டல் சரவணாபுரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சார் தான் டைரக்டர், சார் சுந்தர் சாரை பார்த்தேன். அவர் பேசிக்கா கராத்தா மாஸ்டர் இந்த டைரக்டர். அவரை பார்த்துதான் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு காமெடி லீடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாங்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க ஆல்ரெடி. இந்த சாங்கை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்காக நான் மெனக்கிட்டு கூத்துப்பட்டுல போய் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருக்கேன். பிரஸ், மீடியா அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துல நல்லபடியா பண்ணிருக்கோம். என் ஃப்ரெண்டு, இவங்க என்னோட ஃப்ரெண்டோட கேரக்டர் லீடா பண்ணியிருக்காங்க. ரமேஷ் அவர் பேரு. அவர் மிலிட்ரி மேனா. இன்னொருத்தர் ராஜேந்திரன், அவர் சேர்த்து அவரும் ஒரு லீடு பண்ணியிருக்காரு. சாரோட அண்ணன் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டீமா சேர்ந்துதான் ஒர்க் பண்ணோம். இந்த படத்துல மேக்சிமம் எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன் எல்லாமே சூப்பரா ஒர்க் பண்ணி டீமா சேர்ந்து இது பண்ணோம். நல்லா வந்திருக்கு. நீங்க மக்கள் ஆதரவோ, உங்களோட மீடியா, பிரஸ் இதெல்லாம் சேர்ந்து எங்களை மேற்கொண்டு வளர்க்க வேண்டும். நீங்க டைம் இருக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தங்கக்கோட்டை மூவியோடைய பிரஸ் மீட்ல இருக்கோம். ஸோ டைரக்டர் சுந்தர் சார் அண்ட் ப்ரொடியூசர் கம் ஹீரோ குமார் சார், இவங்க 2 பேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த மூவில நான் மெயின் லீட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாங் பேக் இந்த மூவி எடுத்திருந்தாலும் சாரோட பிசினஸ்க்காக அப்ரோட் போயிட்டாங்க. ஸோ இப்போ பேக் டு வந்து இந்த மூவி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாளைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ல. மீடியா பீப்புள் அண்ட் மக்கள் நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மூவி ஃபுல்லா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல அந்த மாதிரிதான், இன்க்ளூடிங் டைரக்டர் கூட எங்க டீமை வந்து ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ட்ரீட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் போலதான். வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே ஜாலியா ஒரு டூர் போன மாதிரி தான் நாங்க வந்துட்டு மூவி பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சைல்டியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி என்னோட கேரக்டர். த்ரூ அவுட் மூவி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அண்ட் சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே தங்கக்கோட்டை மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோட வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல். நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். நாங்க ஒரு குமார் சாருங்கிறவரை நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் நண்பர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போதே நாங்கள் சினிமாவில் முயற்சி எடுத்தோம். எப்படின்னா அவரு ஹீரோ நடிக்கணும்னு முயற்சி எடுத்தாரு. நான் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகணும்னு நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் டைரக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ நாங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 2-3 தடவை மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய நண்பர் நாங்கள் 2 பேருமே. 35 வருஷம் நண்பர்னா பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம பேசுவோம், சினிமாவில் வந்து நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அவரும் சொல்லுவார், நானும் நம்ம 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு பேசி அது பல வருடங்கள் அப்படியே காலம் தாமதமாகி போயிட்டே இருக்கும்.
அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து எங்களுக்கு சில அவருக்கும் ஒரு தொழில் இருக்கு, எங்களுக்கும் எனக்கும் ஒரு தொழில் இருக்கு. இந்த தொழிலும் பண்ணிட்டு தான் நாங்க சைட்ல தான் சினிமாவை முயற்சி பண்ணோம். ஆனா சில காலகட்டங்கள நாங்க ரொம்ப தீவிரமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால நாங்களே ஒரு மீட்டிங் மாதிரி 2 பேரும் போடுவோம். அவரோட ஆபீஸ்ல போவேன், அவரு எங்கேயாவது என்ன மீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கல, பரவாயில்ல முயற்சி பண்ணோம். ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் படத்தை நம்ம பண்ண முடியும், அப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா சொல்லுவார், நம்ம படம் பண்ணலாம். நான் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்வோம், பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா இருந்தோம். அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவரு ஒரு தைரியம் கொடுத்தாரு, அவருக்கு நானும் ஒரு தைரியம் கொடுத்தேன், கண்டிப்பா நம்ம முயற்சி வெற்றி ஆகும் அப்படின்ட்டு 2 பேரும் முயற்சி பண்ணி என்ன பண்ணோம்னா மியூசிக் டைரக்டரும் இருக்காருப்பா. அதுக்கு பேர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர். நாங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணி முயற்சியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில சினிமா கம்பெனிகள் வந்து நமக்கு வாய்ப்பு தரல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களோட முயற்சி, நாங்க பண்ண முயற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம். அதனால எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. நாங்களே என்ன பண்ணோம், ஒரு படம் தயாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி சின்ன பட்ஜெட்ல ஒரு படத்தை பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லும்போது சரி ஓகே 2 பேருமே நாங்க முடிவு வந்துட்டோம். வந்தோடனே என்ன பண்ணோம்னா சில சினிமாவில் நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க, டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர், இந்த மாதிரி சினிமா டெக்னீஷியன், அந்த மாதிரிலாம் அருமையான நண்பர்கள் கிடைச்சாங்க. கிடைச்சப்ப நான் என்ன பண்ணேன்னா இவங்களை எல்லாம் சேர்த்து கவிஞர் அந்த மாதிரி நம்ம டீம்ல ஒரு சினிமாவுக்கு வந்து ஒருத்தரால ஒரு முயற்சி பண்ணி பண்ற ஒரு சினிமா கிடையாது. எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறது, ஒரு குடும்பமா பண்றதுதான் ஒரு சினிமா. இந்த நண்பர்கள் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒன்னா சேர்த்து ஒரு டீம் அமைச்சேன். அப்ப அந்த டீம் அமைப்பு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு டீம் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதை நாங்க பகிர்ந்துப்போம், பேசிப்போம். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நாங்க ஒரு கதையை சொன்னேன், இந்த கதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 2 ஹீரோ அதில் போட்டு நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணோம். ஓகே பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த கதையை நாங்க ரெடி பண்ணி அதை படமாக்கியிருக்கோம். இந்த படத்தை வந்து நீங்க பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள் அவங்கள்ட்ட நாங்க வந்து சேர்த்திருக்கோம். இதை வந்து நாங்க சேர்த்திருக்கோம். இதுக்கு ஆதரவு நீங்க தான் தரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சன் டிவில, ராஜி டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல் பண்ணிருப்பேன், மூர்த்தம் சீரியல் பண்ணிருப்பேன். அதுல வந்து 5 மாசம் சங்கீன் வில்லன் சாரோட வந்திருப்பேன். அதுல அவருக்கு ஃபைட் பண்ணு ராஜ்காந்த் அவருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்பப்பன் ஒரு சீரியல், அதுல நிலவு சார் பண்ணாரு, அதனால தான் ஃபைட் அனுப்பிச்சேன். இதெல்லாம் சரி. அப்ப வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது, பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்த நண்பர்கள், இப்ப கணபதிங்கிற ஒரு சமீபத்துல ஒரு இடத்துல மீட் பண்ணாரு. அவருக்கு ஒரு தைரியம் கொடுத்த இந்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் வந்து கண்டிப்பா நீங்க மியூசிக் போட்டு தரணும், சினிமாவில் வந்து நான் வரணும் அப்படிங்கிற ஒரு கலைஞர். எப்படி கேட்டீங்கன்னா அவர் வந்து நான் வரணும், மியூசிக் டைரக்டரா வரணும், கலைஞர் வரணும்னு ரொம்ப ஆர்வமான ஒரு மனிதர். அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும்போது ஒரு டியூன் போட்டார் சாங். அந்த டியூன் போடும்போதே எனக்கு பாத்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கு சார், நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் நம்ம பேசி ரெடி பண்ணி அவரும் கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவரும் அதுல ஒரு ப்ரொடியூசரா, நானும் ஒரு ப்ரொடியூசரா, சார் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். மிக்க நன்றி எல்லாருக்கும் இந்த பேட்டி எடுத்ததுக்கு. சார் இந்த படத்துல இந்த லவ் சப்ஜெக்டா இல்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட், என்ன மாதிரி
சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பாத்தீங்கன்னா கதையோட என்னன்னா, அதாவது ஆக்ஷன் படம் எல்லாமே காமெடி லவ் அந்த மாதிரி ஒரு எல்லாமே கலந்த ஸ்டோரி தான். இதுல மியூசிக் யார் சார் பண்ணிருக்காங்க? மியூசிக் வந்து என்னோட நண்பர், நெருங்கிய நண்பர், கொஞ்சம் முன்னாடி நான் பேசியிருந்தேன், விஷாந்த ராஜா அவர் தான் இதுல மியூசிக் பண்ணிருக்காரு. படத்துல எத்தனை சாங், என்ன ஃபைட் சார்? மொத்தம் 5 சாங் சார். ஃபைட் தான் பண்ணுங்க. ஃபைட் வந்து ஒரு 4 ஃபைட் இருக்கு. சின்ன ஃபைட் இருக்கு. சாங் யார் சார் எழுதிருக்காங்க? சாங் வந்து பிஜி சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு கவிஞர் நம்ம நண்பர் தான் எழுதியிருக்காரு. அந்த அவங்க ஹீரோயின் பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர், அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தா மருத்துவ காலேஜில் இருந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா வில்லேஜுக்கு வராங்க. அந்த கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல படிச்சவங்க, அவங்க ஃப்ரெண்டோட ஊருக்கு வர்றாங்க. வர மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவங்களுக்கு ஒரு ஜோடி, அந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ சித்த மருத்துவத்தை பத்தி இந்த படம் எடுத்திருக்கீங்க. இது வந்து சித்த மருத்துவத்தை பத்தி பிளஸ்ஸா சொல்றீங்களா மைனஸா சொல்றீங்களா? இப்போ சித்த மருத்துவத்தை படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து அதை பத்தி போக மாட்டாங்க, எல்லாமே ஆங்கில மருத்துவத்தை பத்தி போடுறாங்க. அதை பத்தி உங்களுக்கு சித்த மருத்துவமும் அதுவும் வந்து நான் வந்து என்ன சொல்ற கருத்துன்னா, இங்கிலீஷ் மருந்தா இருந்தாலும் சரி, நாட்டு மருந்தாலும் சரி, சித்த மருத்துவமும் சரி, இங்கிலீஷ் மருத்துவமும் சரி, எல்லா மருத்துவமுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏத்துப்பேன். ஒரு நோய்களுக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட இதை வந்து நான் கண்டிப்பா வரையிருக்கிறேன். இப்போ மருத்துவத்துறையே வந்து ரொம்ப வியாபாரமா வணிகமா ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த சித்த மருத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல வந்து எந்த மாதிரி நீங்க வந்து சித்த மருத்துவத்தை பண்ணிருக்கீங்க? நாங்க சித்த மருத்துவ காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அந்த கிராமத்துக்கு ஒரு நண்பரோட வீட்டுக்கு வராங்க. அது சில சம்பவங்கள் நடக்கும். இதை பத்தி தான் நமக்கு கதையை சொல்லி சித்த மருத்துவத்தை நாங்க நல்லபடியா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுவும் ஒரு நல்ல மருத்துவம் தான், அதுல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணா எல்லா வியாதியும் குணமாகதான் செய்யும். அதை பத்தி தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதை மருத்துவ மூலிகைகளை கண்டுபிடிக்க போகும்போது சில சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் நாங்க வந்து கதையை அமைச்சிருக்கோம். படம் நல்லா வந்துருக்கு. இதே சித்த மருத்துவத்தோட மூலமா ஒரு கதை வருதுனாக்கா நீங்க அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணிருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க மெனக்கெட்டு இருக்கீங்க இந்த படத்தை உருவாக்க? அது மெனக்கட்டுருக்கோம் நிறைய. நாங்க போனப்போ மழை, சில போக முடியாத ஒரு சூழ்நிலை அங்கெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் இருந்தும் நாங்க அந்த மலை மேல போய் படம் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல போகவே கூடாதுன்னாங்க அங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து. அப்படியே வந்து அந்த இடத்துல போய் நாங்க அந்த ஹீரோயின்லாம் போய் இவங்கெல்லாம் போய் சாங்கெல்லாம் பண்ணி ஒரு நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். சித்த மருத்துவத்துக்கு எடுத்திருக்கீங்க, தங்கக்கோட்டையின் பேர் சேர்க்கிறீங்களே என்ன? அதாவது அந்த சுத்தி அந்த பத்மநாபபுரம் கோட்டையை சுத்தி, அந்த மலையை சுத்தி, கன்னியாகுமரி, இந்த கேரளா பார்டர் சுத்தி எடுத்திருக்கோம். அந்த கதையே எங்களுடைய கதையே வந்து இந்த தங்கக்கோட்டையை வச்சுதான் கதையை. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விட கிடைக்கும். அதாவது சினிமால வாய்ப்பு தேடி தனித்தனியா வந்து தோல்வி நிலை அடைய போது எல்லாம் ஒன்று சேர்ந்து படம் பண்ணிட்டு முயற்சி. நாங்க தோல்வி அடையவே இல்லை, வாய்ப்பு கொடுக்கல, நாங்களே முயற்சி பண்ணி நாங்களே உருவாக்கிட்டோம். அது அவ்வளவுதான். தோல்வின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முயற்சி பண்ணி வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சினிமா துறையில வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும். இந்த கதையோட இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு தங்க புதையல் இருக்கு. இந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்து மக்களை வந்து இந்த பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாரு. கொடுத்து அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி வந்து அந்த கும்பலை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதா கதை. பூமியில் இருக்கிற அனைத்து பொருளுமே வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனால நம்ம கதையை கொண்டு போயிருக்கோம்.
இப்போ சிறு முதலீட்டு படங்களுக்கு திரையரங்கம் அவ்வளவு கிடைக்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சில பெரிய நடிகர்கள்லாம் சொல்றாங்க, இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் இல்லைன்னா படமே எடுக்க வராதிங்க, அதெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு நீங்க வந்து அது ப்ரொமோஷன் பண்றதும் பப்ளிசிட்டி பண்றதுக்கும் படத்தை கையில இருந்தா மட்டும் படம் எடுக்க, மற்ற படம் எடுக்காதுன்றீங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற உங்களோட கருத்து என்ன? சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய படமா மாறுறாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டா அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு 5 படம் வெளியிடுறாங்கன்னா அந்த 5 படத்தோட நிறுத்திட்டு அந்த 5 படமா வாரம் வெளியிட்டு அந்த பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாசம் தான் இப்படிதான் வெளியிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட பெரிய நடிகர் எல்லாரையும் மோத விடணும். ஒருத்தரை மோத விட்டுட்டு எல்லா படத்தையும் மூடிடக்கூடாது. பெரிய நடிகர் எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம ஆர்டிஸ்ட், அவங்க எல்லா படமும் ஒன்னா விடுங்க. சின்ன படங்க ஒரு 5 படமா வாரம் விடுங்க. அப்படி விட்டீங்கன்னா சினிமா வளரும். பெரிய நடிகர்களே வளர்றது இல்லாம சிறிய நடிகர், சிறிய பட்ஜெட்டு, சிறிய படங்க எல்லாமே வெளில வரும், நல்லா ஓடும். அவங்கள ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இது அரசாங்கம் தான் ஒரு தீர்வு காணும். இப்போ திரையரங்கத்துக்கு வந்து ரசிகர்கள் வர்றதுனாக்கா ஒண்ணு கவர்ச்சி அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கணும்னாங்க, ரத்தம் பீரிட்டு அடிக்கிற மாதிரி காட்சிகள் இருந்தா தான் ரசிகர்கள் வருவாங்க. அதே போல காது இறைக்கிற மாதிரி இசை இருக்கணும், பாட்டு இருக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி அம்சம் உங்க படத்துல இருக்கா? அந்த மாதிரி அம்சம் எதுவுமே இல்லை, கதை தான். பாட்டு இருக்கு, பாட்டு இருக்கு. சின்ன பொண்ணுன்னு மேடம் பாடியிருக்காங்க. அந்த பாடு வந்து படித்திட்டமே கானா பாட்டு மாரி இது வரைக்கும் புதுசா பாடல, சின்ன பொண்ணு அக்கா பாடல. இந்த படத்துல அந்த பாட்டு வந்து பயங்கரமா பட்டிக்குள்ள எல்லா கச்சேரி, எல்லா கோவில் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே பிடிக்க வேண்டிய பாட்டா இருக்கும். மசாலா கலந்த ஒரு விஷயமாவும் இருக்கும். அந்த பாட்டுல இருந்து வந்து ஒரு கிளாமர் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒரு கொச்சப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பண்ணல. ரீசெண்டா தான் அந்த படம் ஒரு நார்மலா ஒரு சாங்கா தான் நாங்க அமைச்சிருக்கோம். இப்போ ரசிகர்கள் எதை நம்பி தங்கக்கோட்டை படம் பார்க்கறதுக்கு திரையரங்கத்துக்கு வரணும்? கதையை நம்பி வரணும். கதையை நம்பி வரணும், எங்களோட காட்சி அமைப்பை நம்பி வரணும். பொழுதுபோக்கு அம்சமா ரசிகர்கள் கவனமா என்னென்ன இருக்கு? மக்கள் வந்து இப்போ வந்து எப்படி எதிர்பார்த்து வரணும்னு சொன்னீங்கன்னா, என்னோட படம் எப்படி பாத்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்குற படம் தான், ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான். இப்போ ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அந்த படத்தை வந்து அவங்க தேட்டர்ல உட்காந்தாங்கன்னா எந்த ஒரு தப்பான ஒரு சீன் அங்கே இருக்காது. அந்த மாதிரி நம்ம படத்தை அமைச்சுங்க. அதனால வந்து ஃபேமிலி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட், அது பொழுதுபோக்கு மாதிரி தான் எடுத்துருக்கோம், பட்ஜெட்ல எடுத்துருக்கோம். ஆமா, இன்னும் பட்ஜெட் எங்களுக்கு நிறைய இருக்குதுன்னா இன்னும் நான் அதை எந்த ஒரு கிளாமர் அந்த மாதிரி இல்லாம ஃபேமிலி பாக்குற மாதிரியே நாங்க ஒரு நல்ல படமா இன்னும் அந்த பிரமாண்டமா கொடுத்துருக்கோம். அந்த படத்தை தங்கக்கோட்டை படத்தை. இந்த படம் திட்டமிட்டு எத்தனை நாள் படப்பிடிப்பு பண்ணீங்க? மொத்தம் ஆரம்பிச்சு எத்தனை நாள் படத்தை முடிச்சீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து 38 days பண்ணணும் சார். அப்புறம் செங்கல்பட்டுல வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days பண்ணோம். பேட்ச் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 45 நாள் ஷூட் எடுத்தோம். ஏன்னா 42 நாள் தான் ஷூட், 3 நாள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்லாம் இருந்தால் நாங்கள் பண்ணி ஒரு 45 days பண்ணோம். ஏன்னா இது 45 நாள் இந்த படம் வந்து ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, எங்களுக்கு ஒரு வாரம் மழை, நாங்கள் ஷூட்டுக்கு போக முடியாது, ரூமுக்குள்ளே தான் இருந்தோம் அங்கே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனது எல்லாமே வந்து முள் காடு மலைகளை தான். அந்த மலையில வந்து ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்து மேல ஏற்றி கொண்டு போய் நாங்க ஷார்ட் கேமரா வந்து ஆன் பண்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 மணி 11:30 மணி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதனாலதான் எங்களுக்கு இத்தனை நாள் வந்து 45 நாள் இந்த படப்பிடிப்பு ஆனது. எங்களோட அந்த இருக்காங்கன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஒரு விஷயம், அந்த மாதிரி லொக்கேஷன் நல்லா அமையணும், அந்த லொக்கேஷனுக்காக நான் அந்த மாதிரி விருப்பப்பட்டு போனேன் அந்த இடத்துக்கு. அதனுடைய கதாபாத்திரத்துக்கு அது ஒரு சூட்டபிளான ஒரு லொகேஷனுக்காக இந்த முயற்சி பண்ணி இந்த நாட்கள் வந்து அதிகமா போறதுக்கு காரணம் அதுதான். இது நகைச்சுவை நடிகர்ன்றது ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதை நீங்க வந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? இருக்கிறது ஹீரோவா கூட வந்து டூப் எல்லாம் போட்டு எதுவுமே பண்ணலாம். நகைச்சுவை காட்சிக்கு மட்டும் தானா வரணும், அது பெரிய பெரிய ஜாமான்களாக தான் முடியும். நீங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம்? அதான் சார் சொல்லும் போது நான் அதான் யோசிச்சேன். என்னை பார்த்ததுமே என்ன மாதிரி நினைச்சாருன்னு தெரியல. டைரக்டர் சார் சொன்னாரு, சொல்லும் போது நானும் ஒரு ஆக்டரா ஆக முடியுமா அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை காமெடி ஆக்டர்னு சொன்னாரு. அதுக்காக நான் கூத்துப்பட்டுல போயிட்டு, நான் முத்துசாமியை கூத்துப்பட்டுல 1.5 வருஷம் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்காக மெனக்கெடுத்து பண்ணேன்.
பட் நிறைய டஃப் தான். நம்ம ஒரு கோபமா பேசுறதோ அழுது இது பண்றதோ, மற்றவங்களை நாம புண்படுத்தியோ நம்ம அடி வாங்கியோ ஒரு சிரிப்பு வடிவேல் சார் மாரி விவேக் சார் மாரிலாம் பண்றதுல ரொம்ப கஷ்டம். நான் சின்ன ஒரு கடுகளவு நான் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் எந்த ஒரு இதுவும் இல்லாத யாரோட சாயலும் பண்ணாம நானா முயற்சி பண்றதுனால அதுக்கு கூத்துப்பற்ற முக்கியமான காரணம். இந்த படத்துக்கு அப்புறம் நான் வட சென்னை வெற்றிமாறன் சார் கூட வட சென்னையில ராஜன் மகரான் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் ரஞ்சித் சார் படம் பண்ணியிருக்கேன், சங்கர் சார் இந்தியன் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்ல இறங்கி இதுக்காக மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தியேட்டர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் கண்டிப்பா சஸ்பென்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு தான் நீங்க தான் டிசைட் பண்ணணும் நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பண்ணது எனக்கே தெரியாது இல்லையா, அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க நாயகியா நடிக்கணும்னாக்கா ஒரு பெரிய நடிகர் படம், பெரிய பேனர் படம், பெரிய இயக்குனர் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் எல்லாமே புதுமுக நடிகைகள் வருவாங்க. உங்களோட தேர்வு இந்த மாதிரி பட்ஜெட் படத்துல வரணுன்றது எப்படி, உங்களோட ஃபோக்கஸ் எப்படி ஏத்துக்கிட்டீங்க முதல்ல உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 11 இயர்ஸ்ல இருந்து மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன படங்கள் சிங்கமுத்து சார் கூட காமெடி சீன்ஸ்ல அவருக்கு மகளா அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். அரண்ய மூவி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். மான்குட்டி மூவி ஹீரோயினா பண்ணியிருக்கேன். பட்ஜெட் மூவி தான், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மான்குட்டி பண்ணது. அண்ட் சட்டம் என் பையன் 2 மூவி ஹீரோயினா பண்ணி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மூவிக்கு தேட்டருக்கு வந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து ராஜான்னு சொல்லி ஒருத்தங்க. அவர் வந்து அக்ரராஜான்னு ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க, அதுல ஹீரோயினா நான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கேரக்டரா பண்ணிட்டு சிஸ்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டு ஹீரோயினா அப்ரோச் வரும்போது சரி ஓகே நம்ம ஏஜுக்கு இந்த மாதிரி சின்ன ஏன்னா நம்ம வந்து சினிமா ஃபேமிலியில இருந்து வரல. ஸோ அதனால சரி சின்ன சின்ன படங்கள்ல நமக்கு சூட்டபிளான கேரக்டர் வந்துட்டு வந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹீரோயினா வரணும், அப்புறம் ஒரு சின்ன பேபிக்கு அம்மாவா ஹீரோயினா வரணும் அப்படின்லாம் வந்துட்டு சின்ன சின்ன படங்கள்ல எனக்கு அப்ரோச் வந்தது. அது அட்ராஜா அடிடா அந்த படம் வந்தது. ஸோ அதுலதான் அண்ணாவை மீட் பண்ணியிருந்தேன். அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது தான் இவங்க இந்த மூவில ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஹீரோனா இந்த தங்கக்கோட்டைன்னு ஒரு மூவி வந்திருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுல என்ன மாதிரியான வந்து ஸ்டோரிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஸோ சேலரி முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டோரி தான் முக்கியம். ஸோ இதுல எந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க, இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் இவருக்கு நான் பேர் பண்ணுமா, அப்போ வந்துட்டு என்னோட ஏஜ் கம்மி, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு அப்படின்னா நான் பண்றேன், ஐ கேன் டூ அப்படிதான் சொல்லியிருந்தேன். பட் என்னோட கேரக்டர் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட கேரக்டர் வந்து இதுல நான் கேரக்டர் மட்டும்தான் சூஸ் பண்ணேன். அது சின்ன படம் பெரிய படம் அப்படி வந்து நான் மைண்ட் பண்ணல. இப்பவும் பெரிய படங்கள் பண்ணியிருக்கேன், சபாபதி சனாம் சாரோட மூவி, ஓமேடா, இப்போ உருட்டு மட்டும் ரஜினி சாரோட மூவி. அப்படியே வர 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 இப்போ அக்கா ரோல் அண்ணி ரோல், அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி ஸ்டோரியா, அது மாதிரி எனக்கு வந்து கேரக்டர் மட்டும் தான் முக்கியம். ஸோ அப்படிதான் வந்து நான் இந்த மூவி நான் சூஸ் பண்ணது. இப்போ நடிகையா வரும்போது ஒருத்தர் வந்து கவர்ச்சி நடிகை ஹீரோயினா வரணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து நடிப்பு ரீதியா தேவையானி சுகாசினி அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போற மாதிரி திட்டத்துல இருக்கீங்க? இல்ல சார், ஃபேமிலி ரோல் தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணது எனக்கு ஹீரோயின்ங்கிற நேம் வேணும். அதுக்காக ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். அது வந்து நம்மளோட தொழில், அது நம்மளோட ஒர்க்கு, என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்சது. ஸோ நான் நடிகையா இருக்கேன் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு நான் என்ன பண்ணணுமோ, அது கிளாமரா இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அப்படியே காலங்கள் வர வர இப்ப ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அண்ணி ரோல் அக்கா ரோல் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு காலம் ஃபுல்லா சினிமால இருக்கணும், பட் ஃபேமிலி சப்போர்ட்டோடவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார் நாயகனா நடிக்கிறதுன்றது வேற, தயாரிப்பாளர் கம் ஹீரோன்னும் போது அதுல பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. எப்படி துணிஞ்சு நீங்க அது பண்ணீங்க? அது நாங்க துணிஞ்சி பண்ணோம்னாக்கா வாய்ப்பு கிடைக்காதனால பண்ணணுமேன்னு நாங்க துணிஞ்சி அது பண்ணணும். அந்த கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. ப்ரொடியூசராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹீரோவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து நல்லா ஜாலியாக தான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக தான் பண்ணியிருக்கோம், யாருக்கும் எதுவுமே இல்லை, பக்காவாக அருமையாக பண்ணியிருக்கோம். இவங்க தான் எனக்கு ஜோடியாக வரதா ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசணும். கொஞ்சம் வயசு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடியை ஒளிவான்ற மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நல்ல படம் வந்து சாங் எல்லாம் அருமையா வந்திருக்கு, ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. சார் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு.
இவருதான் பாராட்டு சொல்லணும் நம்ம. கண்டிப்பா. இயக்குனர் நாயகனா போட்டது பணம் போட்டு தயார் பண்ணிருக்குன்ற ஒரே காரணத்துக்காகவா இல்ல அவருக்கு அந்த நாயகனுக்கான ஒன்றான திறமை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம்? இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சினிமால நடிக்கிறது ஒரு ஆர்வமானவர். சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு டிஎஃப்டி தான் சார். ஏற்கனவே நான் வந்து கிறிஸ்டின் காலேஜில் டிஎஃப்டி பண்ணியிருக்கேன். அது பண்ணதுனால நம்ம பண்ணணும் ஒரு முயற்சி. நாங்கள் ஒரு 20 வருஷமா நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார் ஒரு கராத்தே மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் நல்லா அமைஞ்சாரு. எங்கள் 3 பேர் டீம் நல்லா அமைஞ்சிச்சு. அமையவே நாங்கள் ஒரு படைப்பை உருவாக்கிட்டோம். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இயக்குனர் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும், பணம் போடுறோம், அந்த எண்ணம் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை தான் எல்லாமே. சினிமாவில் இருக்க ஆர்வம் தான். சினிமாவில் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் இதுல வந்து மியூசிக் டைரக்டரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவரும் பணம் போட்டிருக்காரு, அவரும் பணம் போட்டிருக்காரு. எல்லாருமே என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. நான் தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஹீரோவும் பண்ணியிருக்கேன். சாரை ஃப்ரீயா டைரக்ஷன் பண்ண விட்டுட்டோம். மியூசிக் டைரக்டர் அழகா பண்ணி கொடுத்துட்டாரு. அருமையா வந்திருக்கு எல்லாமே. நீங்க ஃப்ரீயான்னு சொல்றது டிஸ்டர்ப் பண்ணாமலையா இல்ல பணம் இல்லாமலையா? எதுவுமே இல்லை, எல்லாம் இருந்தது சார். இருந்து நாங்க அழகா பண்ணிருக்கோம் சார். எந்த ஒரு இது டீம் ஒர்க் இல்லாத சார் வந்து ஐபிஎஸ் கேட்டகரியில பண்ணியிருக்காரு. சார் வந்து பண்றது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஈர்த்துயரம் நம்ம அந்த கேரக்டர் கொடுக்குறேன். ஒரு ஆபீசரா தான் நான் வந்திருக்கேன். ஒரு போலீஸ் அதிகாரியா தான் கொடுத்துருக்கோம். ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நம்ம ஒரு 15 வயசு 20 வயசு வேணா அந்த மாதிரி போடல. இப்போ அவருக்கு வந்து ஒரு மெச்சூர்டான கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு போலீஸ் ஐபிஎஸ் மாதிரி ஒரு கெட்டப்ல அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தான் அவர் ஹீரோவா பண்ணியிருக்காரு. யூத்துக்கு இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. யூத்துக்கு வந்து காலேஜ் சித்தா மருத்துவ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வேற ரொம்ப சொல்லணும்னா விஜயகாந்த் ஐயா ஊமவியல் பண்ண மாதிரி அந்த கதைக்கு நாயகன் நானு, மக்களுக்கு நாயகன் இவங்க தான். நாயகன்லாம் இவங்க தான். நீங்க வெளியில நாயகனா நடிக்க போறது போது வெளியில கேட்டவங்க வந்து உங்களை ஏதாவது எப்படி பார்த்தாங்க, ஏதாவது ஏராளமா பாத்தீங்க அந்த மாதிரி ஏதாவது? ஃபீல்டுல நாங்க ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கோம் சார். வந்து ஆகணும்னு சுத்திட்டு இருக்கோம். அதனால எங்க யாரும் எதுவுமே நினைக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. பண்ணிருக்காங்களா ரொம்ப நாள் முயற்சி பண்ணி ஒரு படைப்பை வச்சிருக்காங்க. யாரும் கேலிக்கின்றெல்லாம் யாரும் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பண்ணல. அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஃபீல்ட பொறுத்த அளவுக்கு. நாங்க சினிமா தரப்புல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை நீங்க முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போது சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி நீங்க கொண்டு வந்துட்டீங்க இல்லையா, அப்புறம் அந்த படத்தை நீங்க சென்சார் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா படம் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நம்ம கையில கிடையாது, மக்கள் கையில இருக்கு. ஆனா அந்த படத்தை நீங்க கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீங்க பார்த்தீங்களா, அதே உங்களுக்கு வெற்றி தாங்கிறதா நம்ம சினிமா நண்பர்கள் எல்லாரும் எனக்கு வந்து நிறைய வாழ்த்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து நேர்லயும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரிதான் ஒரு எவ்வளோ படங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்காம, ஒரு டைரக்டர்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்காம நின்று போயிருக்கு. அவங்களுக்குலாம் நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். அந்த மாதிரி டீம் ஒர்க்காக ஒரு குடும்பமும் ஒத்துழைப்பு கொடுத்து நிற்கிற படத்துக்கெல்லாம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே ஒரு நம்ம படம்ன்ற ஒரு மைண்ட் வச்சுக்கிட்டு ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு படத்தை வந்து முடிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு வழியை பண்ணணும். பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு இதுவா கிடைக்கும், வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவங்க பண்ண முயற்சிகளுக்கு வந்து இப்ப நாங்க பார்ட்னர்ஸுக்குள்ள 3 பேர் பார்ட்னரு. நான் ஒரு ஹீரோ, ப்ரொடியூசரு, டைரக்டர், ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு, ப்ரொடியூசரு, இப்படி நாங்க அந்த இது எல்லாமே நாங்களே ஏற்றதுனால இந்த படம் நல்லபடியா முடிஞ்சுது. இருந்தாலும் பார்ட்னர்ஸ் தான் எங்களோட கோஆபரேஷன் அப்படி இருந்தது. அந்த நிக்கிற படத்துக்கு எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்க, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து சினிமாவை வந்து வாழ வச்சு எல்லாருமே படத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து சினிமாவை வாழ வச்சாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, சினிமாவுக்கும் நல்லது. சரி, இப்போ பவர் ஸ்டார், வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றது வராங்க. நீங்க உங்களுக்கு என்ன பட்டம் பேர் வச்சுட்டு என்ன ஸ்டாரா வர விரும்புறீங்க? என்ன ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்க வேண்டியதுதான் சார். இல்ல நீங்க எதுவும் நீங்களே ஒருத்தர்கிட்ட பேரை வாங்கி அதை வச்சுக்கிற மாதிரிலாம் ஐடியா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னைக்கு மாறுதோ அப்படி நீங்க மாத்திக்கலாம் சார். இன்னைக்கு இந்த படம் கொடுத்துருக்கோம், நாளைக்கு வர 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 என்னவோ அதை பாத்துக்கலாம். பட்டத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லை? அது தானா வரும் சார். நம்மளே பார்த்து வச்சுக்கணுன்றது தானா வரும். தேடிப்போனா விடாமுயற்சி என்னைக்குமே ஒரு வெற்றியை கொடுக்கும் இல்லையா, அதை அவர் சொல்றாரு.
ஆக்சுவலா சார் வந்து 20 வயசுல ஆசைப்பட்டது, ஆமா 20 வயசுல ஆசைப்பட்டு அவரு பிசினஸ் ரீதியா போயிட்டு அப்படி வந்தேன். இப்ப நான் வந்து அதே 23 வயசுல ஆசைப்பட்டேன். நான் கூத்துப்பட்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்கமிங்க நான் மிடில் கிளாஸ் இருக்கிறதுல தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்ப 2 விதமா ட்ரை பண்றாங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவே கத்துக்கிட்டு அப்படி இது பண்ணி வரவங்களும் இருக்காங்க. ஆனா ஆசைகள் ஒரு ஆசைதான். ஆனா அடுத்த ஆப்ஷனா பிசினஸ்ல ஒரு விஷயங்கள் பண்ணி நாமளா படம் எடுக்கலாம். ஆக்டிங்க்கு வயசு இது எதுவுமே கிடையாது, எப்போ வேணாலும் ஆக்டரா வரலாம் அப்படின்ற எண்ணம் தான் இன்னைக்கு வெற்றி ஆயிருக்கு சார். இதுதான் இங்க தினம் பவர் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வரலாம் போகலாம். ஆனா உண்மையான எண்ணங்கள் எல்லாருக்குமே அந்த கலை சார்ந்த ஆசைகள்ல தான் அதே பவர் ஸ்டாரோ வாட்டர்மெலன் ஸ்டாரோ அந்த ஆசையில தான் அப்படி ஒரு விஷயங்கள் பேசி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சார் வந்து டீசெண்டா பிசினஸ் ரீதியா பண்ணி இன்னைக்கு தனியா ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்டர் அப்படி பண்ணி அவங்களோட ஆசையை திருப்திப்படுத்திக்கிட்டாங்க. இந்த படம் வந்து நீங்க தான் மக்கள் தான் பேச சொல்லணும். ஃபைனலா நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க? ரிலீஸ் ஆகிற படத்தை எல்லா படத்தையும் பாருங்க. எதுவுமே வந்து நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் சினிமா வாழும். நம்ம செல்போன்ல பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. இதுலயும் காசு கொடுத்து தான் பாக்குறீங்க, அதுலயும் காசு கொடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா சினிமா வந்து கண்டிப்பா வாழ வைக்கணும். அவ்வளவுதான். இப்போ வாரத்துக்கு 10 படம் 8 படம் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு பாக்கிறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வசதி இருக்குமா? ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸா 8 படம் வந்தாக்கா வாரத்திலே 7 நாள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்தா கூட ஒரு படத்தை பார்க்க முடியாத நிலைமை வருது. அதுக்குதான் 5 படம் விட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். 10 படம் 12 படம் விட்டா எப்படி பார்க்க முடியும்? 5 படம் விட சொல்லுங்க. 5 படம் விட்டா சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும். மிடில் ஃபேமிலி எப்படி அந்த எல்லா படத்துக்கும் பார்க்க முடியும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உழைப்பு, அவங்க குடும்பத்தை பார்க்கணும்னு தான் அவங்க வந்து வேலைகளை போவாங்க. இன்னைக்கு ஒரு 500 1000 கிடைச்சா கூலி தொழிலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 1000 சம்பாதிச்சா அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட நடுத்தர மக்கள் அதுபடியும் வந்து இன்னும் வசதி குறைஞ்சவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த படங்கள் எல்லா படங்களையும் அவங்களால எப்படிதான் சார் பார்க்க முடியாது. அதுதான் உண்மையாக உங்களோட அடுத்த படிப்பு இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து இருக்கா, இல்ல இது எந்த நிலைமையில ஆனாலும் அடுத்த படத்தை நீங்க ஆரம்பிங்க? கண்டிப்பா அடுத்த படம் பண்ணுவோம் சார். இந்த டீம் அடுத்த படம் ஒர்க் பண்ணுவோம். எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த அளவு கோஆபரேட் பண்ணி நாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கோம். அடுத்ததும் பண்ணணும்ன்ற முடிவுல தெளிவா இருக்கும். கண்டிப்பா பண்ணுவோம்.